எந்தன் வாஞ்சை பரலோகமே என்று சேர்ந்திடுவே. என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவே. என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவே. நேசமதில் என்றும் பேரின்பமே. நேசமதில் என்றும் பேரின்பமே. கண்ணீரெல்லாம் மாறிடுமே என்றும் ஆனந்தமே. கண்ணீரெல்லாம் மாறிடுமே என்றும் ஆனந்தமே. எந்தன் வாஞ்சை பரலோகமே என்று சேர்ந்திடுவே. என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவே. என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவே. சாவின் கூர்மையாவும் அழிந்து ஒழிந்ததே. சாவின் கூர்மையாவும் அழிந்து ஒழிந்ததே. சஞ்சலமோ அங்கில்லையே நேசரை கண்டிடுவே. சஞ்சலமோ அங்கில்லையே நேசரை கண்டிடுவே. எந்தன் வாஞ்சை பரலோகமே என்று சேர்ந்திடுவே. என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவே. என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். நாளில் கூட இந்த குடும்பத்தின் ஆதரவுக்காக சில வார்த்தைகளை பேசும்படியாய் பாஸ்டர் மனவா வாழ்ந்ததை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய அருமை ஊழியக்காரர் நெகேமியா என்கிற குமரேசன் ஐயா அவர்களுடைய இந்த அடக்க ஆராதனைக்காக நாம் வந்திருக்கிறோம். இப்போது நம்மை விட்டு இந்த சரீரம் மாத்திரமே பிரிந்திருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் இவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். கர்த்தர் தாமே வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பதாக. இந்த பூமியிலே அருமை சகோதரர் குமரேசன் ஐயா அவர்கள், நெகேமியா அவர்கள், அவர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தாலும் சரியான நேரத்திலே சரியான காலத்திலே உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான் என்று தெரிந்து கொண்டு அவர் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய எல்லாவிட ஆவி ஆத்மா சரீரம் யாவையும் அவர் இயேசு கிறிஸ்து கரங்களை ஒப்புக் கொடுத்தார். இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், இந்த உலகத்திலே சொற்ப கிறிஸ்துவர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்துவர்கள் இருக்கிற மத்தியிலே இந்த குமரேசன் சகோதரர் மாத்திரம் அந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அநேக உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவரும் நான் கடந்த ஒரு 2011ஆம் ஆண்டு சகோதரனை சந்திக்கும் போது அவர் ஒரு சபையின் மேய்ப்பராக இருந்தார்.
அந்த சபையின் மேய்ப்பராக இருந்து வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே அவர் ஆராதிக்கக்கூடிய ஒரு சபை ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு சபை ஒரு போதகராக அவரை நான் சந்தித்தேன். அப்படிப்பட்ட திருத்துவ கொள்கையை கொண்ட பிதா குமார் பரிசுத்தாவி என்கிற 3 தேவனை வணங்கி கொண்டு இருக்கிற தவறான உபதேசத்தில் இருந்த அப்படிப்பட்ட சகோதரனை ஒரு நாள் தேவன் என்னை சந்திக்கும்படியாக வைத்தார். அப்போது நாங்கள் இந்த குமரேச சகோதரத்தில் பேசும்போது, தேவனுடைய வார்த்தை குறித்து பேசும்போது நிறைய எனக்கும் அவருக்கும் நிறைய கான்வர்சேஷன் நிறைய போவோம். ஏறத்தாழ 2011 இருந்து 2014 வரைக்கும் குமரேசன் அண்ணா என்கிட்ட நான் ஆண்டவர் குறித்து பேசும்போது, அண்ணா இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன், பழைய ஏற்பாடின் யெகோவா தேவன் தான், புதிய ஏற்பாடின் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் பரிசுத்தாவியா இருக்கிறார் என்று சொல்லும்போது அதை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இல்ல தம்பி மனவா, நீ சின்ன பையன், நான் ரொம்ப வருஷமா நான் பைபிள் படிக்கிறேன், பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவி வேற என்று ஒரு உபதேசத்தை சொல்லுவார். ஒரு 3 வருஷம் அவருக்கு நான் தொடர்ந்து பேசிட்டே இருந்த குமரேசன் கிட்ட. அப்போதுதான் வேத வசனங்கள் எடுத்து காண்பிக்கும் போது, ஐயா சகோதரர் குமரேசன் அவர்களே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்டேன். ஆம், நான் கிறிஸ்துதான் என்றார். கிறிஸ்தவன் தான் என்றார். எப்படி நீங்கள் உங்களை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்கிற, இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை உங்களால் காட்ட முடியுமா என்று கேட்கும் போது நான் சொல்லுது 2011ஆம் ஆண்டில் 15 வருடத்துக்கு முன்பாக. அப்போது இல்ல சகோதரா, இப்போது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று தான் சொன்னார். உண்மை சகோதரனே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று நீங்க சொல்றீங்க, ஆனால் வேத வசனம் அப்படி சொல்லவே கிடையாது. இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்றால் அவர் வருவதற்குண்டான அடையாளங்கள் என்ன, அதற்கு உண்டான சாட்சிகள் என்ன என்று பேசும்போது அவர் சில வசனங்களை எடுத்து என்னிடம் பேச ஆரம்பித்தார். ஆனால் அவரால் அதில் மீன் கொண்டு அவரால் பேச முடியாதனால் அவர் ஒப்புக்கொண்டார். உண்மையாகவே சகோதரா, நான் மரித்த இயேசுவை தான் ஆராதிக்கிறேன். மெய்யாகவே 7ஆம் நாள் ஓய்வு என்பது அது யூதர்களுக்கு தான், ஆனால் புறஜாதிக்கு அப்படி அல்ல. நாங்கள் ஓய்வு நாளை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டியது தவறு என்று என்னிடம் வேத வசனத்தோடு ஒப்பிட்டுக் கொண்டார். அப்படிப்பட்ட குமரேசன் சகோதரர்கள் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியமாகிய உண்மையாகிய மனிதனா பிறந்தால் பாவ மன்னிப்புக்கென்று எல்லாரும் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் அநேக சபை ஸ்தாபனங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதைதான் என்னிடத்தில் அவர் வாதாடினார். நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எந்த நாமத்தில் எடுத்துங்கன்னு கேட்கும் போது நான் பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்படியா சகோதரா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்று கேட்டேன். இல்லை, நீங்க கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது, என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? இல்ல, எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியா இருக்குதுன்னாரு. திரும்பவும் நான் கேட்டேன், சகோதரா குமரேசன் அவர்களே, பாஸ்டரா இருக்கிறீங்க, நீங்க இயேசு பிதா குமார் நாமத்தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன்னு சொல்றீங்களே, அது எப்படி உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நீங்க சொல்றீங்க? வேதவசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரமே பாவங்களை மன்னிக்கும் என்று. அப்படி வேதவசனத்தை எடுத்து காட்டும் போது அவர் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க சகோதரா, நான் வேதத்தை படித்துவிட்டு சொல்கிறேன் என்று என்னிடம் சொன்னார். சரி பிரதர், நீங்க ஓன் டைம் எடுத்துங்க, நீங்கள் தேவன் 3 பேர் என்று எங்கள்கிட்ட நிரூபிங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது நிரூபிங்கன்னு சொல்லும் போது 3 வருஷம் டைம் எடுத்துக்கொண்டார். ஆனால் 3 வருஷம் கழித்து என்னிடம் வரும்போது தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டார். உண்மை சகோதரனே, வேதத்தில் தேவன் ஒருவர் என்பது மாத்திரம்தான் இருக்கிறது. பிதா குமார் பரிசுத்தாவி 3 திருத்துவ தேவன் அல்ல என்று அவர் வேதத்தின் அடிப்படையில் ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு அவர் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனப்படி ஞானஸ்தானம் அது தவறு என்று ஒப்புக்கொண்டார். உண்மையாகவே அப்போஸ்தலர் 2:38 தான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் போது மாத்திரம்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை அவர் உறுதியாக பற்றி கொண்டார். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ரகசியங்களை ஒரு தீர்க்கதரிசி தான் போதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவம் தீர்க்கதரிசி வழியா வருகிற அந்த உண்மை சம்பவத்தை சகோதரத்தில் எடுத்து பேசும்போது, இல்லை நமக்கு தீர்க்கதரிசி தேவையில்லை, யூதர்கள் தான் தீர்க்கதரிசி, புறஜாதிக்கு தீர்க்கதரிசி தேவையில்லை என்று சொன்னார். ஆனால் வேத வசனத்தை எடுத்து காண்பிக்கும் போது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7 சபைக்கால தூதர்கள் வர வேண்டும், அவர்கள் தீர்க்கதரிசியா இருக்கிறார்கள். இன்று கடைசி கால லவோதிக்கா சபை காலத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அவசியமாக இருக்கிறது சகோதரா. நாம் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தோம், விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தோம். நமக்கு கிறிஸ்துவம் என்றால் என்னன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து தான் கடவுள் தெரியும். ஆனால் வேதம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக தான் இந்த பூமிக்கு வந்தார். மனுஷகுமாரனாக வந்தார். மனுஷகுமார் என்பது அது தீர்க்கதரிசியாக இருக்கிறது.
அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை விசுவாசிக்கும் போதுதான் வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் அது தெரியப்படும் போது என்று போதிக்கும் போது அவர் கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டார். அப்ப நான் இத்தனை நாள் இயேசு ஆராதிச்சேன், அதெல்லாம் தவறா? இல்ல சகோதரா, அது தவறு கிடையாது. அப்ப இத்தனை நாள் சபை நடத்தினேன், அது தவறா? இல்ல சகோதரா குமரேசன் ஐயா, அது தவறு கிடையாது. அப்போ நான் எப்படி இந்த வேதத்துல ரகசியங்கள்லாம் தெரிந்து கொள்வது? அப்போ காமிச்ச வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது, தேவன் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்கால ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். மல்கியா 4 என்று சொல்லப்பட்டபடி இதோ பிதாக்களுடைய பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய பிதாக்களிடத்துக்கும் திருப்பதற்கு தேவன் கடைசி காலத்தில் ஒரு எலியாவை ஆவியை அனுப்ப வேண்டும். தீர்க்கதரிசி வந்துதான் நம்மை வழிநடத்த வேண்டும். எந்த சபை ஸ்தாபனங்களோ சபை போதர்களோ வழிநடத்த கூடாது என்று அந்த உண்மையை சகோதரர் குமரேசனத்தில் சொல்லும் போது அவர் தேவனுடைய வித்தாக இருந்தனால் இயேசு கிறிஸ்து நாமத்தின் அப்போஸ்தலர் 2:38 படி உடனே அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். பாருங்க, அவரை மாதிரி உலகத்தில் ஒரு கிறிஸ்தவனை நான் பார்க்கவே கிடையாது. 50 பேருக்கு ஒரு பாஸ்டர் இருந்து கூட சத்தியத்தை கேட்ட உடனே 50 பேர் விசுவாசி எனக்கு முக்கியம் இல்ல, நான் பரலோகத்துக்கு போறதுதான் முக்கியம், எனக்கு அப்போஸ்தலர் 2:38 படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்டார். நான் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். அதே போல தேவன் ஒருவர் என்று விசுவாசித்தார். அதே போல இந்த 4 தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவர் விசுவாசித்தார். அந்த தீர்க்கதரிசி சத்தத்தை முழுவதுமாக கேட்டார். அவர் தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ண நபர். அவர் மற்றவர்களை போல இயேசு இயேசுன்னு சொல்லி ஏதோ கண்மூடித்தனமான ஒரு மரித்த இயேசுவை ஆராதிக்கவில்லை. அவர் ஜீவிக்கிற தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை ஆராதித்த சகோதரர். குமரேசன் மாதிரி விசுவாசத்துல யாருமே உலகத்துல பார்த்தது கிடையாது. அவர் ரொம்ப வைராக்கியமான ஒரு கிறிஸ்துவர். அவர் யாரையும் மனசு கஷ்டப்படி பேச மாட்டாரு. இயேசு கிறிஸ்துவ நாங்க பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு மனுஷன் உண்மையா வாழணும், எந்த நேரத்துல விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்கு அடையாளமே எங்க குமரேசன் தான். ஏனால் அவர் தீர்க்கதரிசி செய்தியை முழுவதுமாக விசுவாசித்தார். எப்போதுமே 7 முத்திரை புத்தகத்தை கையில வச்சுனே இருப்பாரு. எங்க தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு, மனவா தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு, தீர்க்கதரிசி விசுவாசிக்காம இவ்வளோ பெந்தகோஸ்த சபைகளுக்கு ஆசி சபைகளுக்கு இவங்களா நரகத்துக்கு போறாங்களே வேதனையாகுது, ரொம்ப மன குமுறுவார் அவர். ஆனா உண்மைனா தேவனுடைய வித்துக்கள் மாத்திரம் தானே பரலோகத்துக்கு போவோம். அதனால நீங்க மனசு கஷ்டப்படுறீங்க. அவர் சொல்லுவார், மனவா இவங்கிட்ட போய் பேசலாமா, இந்த சபை பாஸ்டர்கிட்ட போய் பேசலாமான்னு கூப்பிடுவாரு. வானா போலானா, இவ்வளவு சத்தியத்தை தெரியாம மனவா, தீர்க்கதரிசி ஏத்துக்காம மனவா, தயவு செஞ்சு வந்து நம்மளாம் போய் சொல்லலாம் மனவான்னு சொல்லி எங்களை எல்லாரையும் அவர் கூட்டிட்டு போவார். அப்படிப்பட்ட சகோதரன் இன்றைக்கு மரித்து கிடக்கிறார். உண்மையாகவே இப்போது அவர் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். ஏனென்றால் இவர் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளமே அப்போஸ்தலர் 2:38 தான். இயேசு கிறிஸ்து நாமத்தால் அவர் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் எடுத்தார். மற்றவர்களைப் போல அல்ல, பாவம் மன்னிக்கப்பட்டு இப்போது பரதேசில் தேவனோடு இருப்பார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இந்த குடும்பம் அவர் உணர்ந்தது. அவர் எப்படிப்பட்ட கிறிஸ்துவ ஜீவித்தார் என்று அவர் குடும்பம் பார்த்தது. அவர் கடைசி காலத்திலே தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாமை ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். இந்த 4 செய்தியை விசுவாசித்தார். இந்த 4 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்ப நம்ம அடக்கம் பண்ண போறோம். பிதா குமார் பரிசுத்தாவி பட்ட பேர்ல அடக்கம் பண்ண போல உண்மையான தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம், பிதாவின் நாமம் கர்த்தர், குமாரின் நாமம் இயேசு, பரிசுத்தாவின் நாமம் கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்போது நம்ம இவர் அடக்க ஆராதனை பண்ண போறோம். தயவு செஞ்ச அன்பான சகோதரிகளே, இவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அநேக கிறிஸ்துவர்களை தவறான வழிநடத்தி கொண்டிருந்த கிறிஸ்துவத்தை உண்மையான பக்கம் வழிநடத்தினார். அநேக சத்தியத்துக்குள்ள நடத்தினார். அப்படிப்பட்ட சகோதரி ஒரு நாள் நாம் பரலோகத்தில் பார்ப்போம். இந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தேவன் தாமே சமாதானத்தை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடைசியாக நம்ம தெரிகிற சகோதரர் மோசஸ் ஐயா அவர்கள் கடைசியாக ஜெபித்து ஆராதனை முடிப்பார். புராணத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ அதிகாரம் படித்த என் ஜீவர்களையே ஜீவ ஊற்று ஜீவ தண்ணீரே, சாரோனி ரோஜாவை பள்ளத்தாக்கி நீவியே, ஆயிரங்களும் 16களும் சிறந்தவரே, மகிமைக்குரியவரே, கத்தாவே இதோ கத்தாவே சகோதரனோடு கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், கல்யாணம் விட்டு போகணும் கத்தாவே, துக்கம் விட்டு போகுது கத்தாவே, நலமார்கள் சொன்ன கத்தாவே, ஆண்டவரே வாக்குறுத்த தேவாதி தேவனே கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சகோதரனை கத்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரலோகத்திலே ஆண்டவரே இந்த ஆத்மா கத்தாவே உங்களுடைய சேரத்தில் கத்தாவே தேவன் தாமே நீர் ஆண்டவரை நிச்சய கொண்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் அந்த இடத்துல கத்தா பிரவேசிக்க
ஆண்டவரே உடைய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவுடைய வார்த்தையோடு நாங்கள் ஜீவித்து கர்த்தாவே ஸ்தோத்திரமோடு இணைஞ்சு கொள்ள தேவன் தாமே கிருபை சொல்லுமா ஆட்சியர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வந்தவங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் ஆறுதலும் தேர்தலும் கர்த்தாவே தேவன் தாமே கிருபை செய்யும். ஆண்டவரே இந்த பகுதியில் மக்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவங்கள அந்த ஆத்மாவை ரட்சிப்போட தேவன் தாமே நீ கிருபை சொல்லுமா ஆட்சியர் கர்த்தாவே. ஆண்டவரே நம்முடைய கிருபை கர்த்தாவே அந்த இடத்துல சூழ்ந்து கொள்ளணுமா ஆட்சியர் கர்த்தாவே. தாழ்த்தி வரிமையாக இயேசு கிறிஸ்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.